ஹலோ வெல்கம். ஜித்தூர் ஜோசப் டைரெக்ஷனில் திருஷ்யம் 3. மோகன்லால் வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த ப்ராப்பராக அந்த மேட்சிங் வந்துட்டு இவங்களுக்கு செட் ஆகாது. மோகன்லால் வந்துட்டு ஏன் இது யோசிக்கும் போது தான் யாரோ இது சதி ஏதோ பண்ணுறாங்கன்ட்டு தோணும் அவருக்கு. அது யாருன்ட்டு கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அவர் பாஸ்டான கதை வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதுவும் நடக்குதான்ட்டு சந்தேகப்படுவார். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதையாக இருக்கும். திருஷ்யம் 3 வந்துட்டு வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு மோகன்லாலில் அவர் குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறது. மீனா கூட குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முரளி கோபி அவங்களும் நடிச்சிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேவும் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா வந்துருக்குது. அதே மாதிரி படத்தில் பிஜிஎம்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நான் எனக்கு என்ன ஒரு ட்விஸ்ட் மாதிரி தோணுச்சுன்னா, இன்டர்வலில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டே சொல்லலாம், ட்விஸ்ட்டு சொல்கிற பதில். ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் இந்த படத்தில். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இமோஷ்னலாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது அவ்வளோ சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தில். இந்த படத்துக்கு வந்துட்டு கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா வந்து இருக்குது. திருஷ்யம் 3 வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு எல்லாத்துன்னு போல் அது டெம்ப்ளேட்டே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மேபி 4ல் என்ன எடுத்துன்னு வர்றாங்களா என்னன்னு தெரில. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். பிடிச்சிருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.